Experience your dream retirement life for a day. விலைவாசியை உயர்த்தி மக்களை கொடுமைப்படுத்துவதை கண்டித்து மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் அறிவிப்பின்படி மனித சங்கிலி போராட்டம் அரசுக்கு எதிராக இப்போ நடைபெற்றிருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயப்பா, கேள்வி. குமார், திண்டுக்கல்லே கொலை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆளுங்கட்சி. நீங்களே சொல்கிறீங்க கேள்வியில். திண்டுக்கல்ல தொடர் கொலை நிறையா இருக்கிறது, கொள்ளை நிறையா இருக்கிறது, கற்பழிப்பு நிறையா இருக்குன்னு சொல்கிறீங்க. மற்ற 234 தொகுதியை விட திண்டுக்கல்லே சட்டம் ஒழுங்கு கெட்டதுக்கு சாட்சி. அது நீங்களே அதை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்சி மாறினால்தான் இது நிலை மாறும். இந்த காட்சி மாறுவதற்கு இந்த ஆட்சி மாற வேண்டும். துணை முதல்வர் மகனை கொண்டு வந்திருக்காங்கனால எதுக்காக இந்த இது இப்போ என்னென்னா கண்துறை பக்கா இருக்காங்க. அதாவதுங்க, மனசாட்சி உள்ளவங்க அண்ணா ஆரம்பித்த கட்சி பொதுவான கட்சின்னு சொல்லி ஜனநாயக முறைப்படி நடத்துவாங்க. திரு கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் ஆட்சியில் எம்ஜிஆருடைய அரவணைப்பில் எம்ஜிஆருடைய உத்தரவின் பேரில் எம்எல்ஏக்கள் சொல்லி எம்எல்ஏ முதலமைச்சரானவர். அதற்கு பிறகு தன்னுடைய சொத்து திமுக நினைச்சு அப்படியே கபலீகரம் செஞ்சிட்டாரு. அவர் இருக்கும்போதே முதலமைச்சர் துணை முதலமைச்சராக ஸ்டாலின் ஆக்கினார். இப்போ அதே போலவே திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மகனை துணை முதலமைச்சராக இருக்கார். உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு பிறகு அவருடைய மகன் இன்பநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் நினைக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இது சம்பந்தமாக அடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கு திமுக முன் வருமா? தேர்தல் நடக்குமா நடக்காதாங்கிறது ஆளுங்கட்சியினுடைய சதி. அதுக்கு ஜோசியம் சொல்ல முடியாது. அது எப்போ தேர்தல் வந்தாலும் அதை எதிர்ப்பதற்கு அதிமுக தயாராக இருக்கிறது. நடிகர் விஜய் மாநாடு நடத்துறாங்க. நடிகர் விஜய் மாநாடு இந்த ஊராட்சிகள் நினைச்சிட்டு இருக்காங்க. அது பல பகுதியில் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதை பற்றி என்னன்னு சொல்லுவாங்க. மக்களுடைய எதிர்ப்பை எல்லாம் மீறித்தான் கொடுங்கோல் ஆட்சி நடத்துகிற ஆளுங்கட்சி எதையுமே செய்யும். அதற்கு இந்த 50 ஊர் மட்டும் விதிவிலக்கில்லை, எல்லா தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி மாறினால்தான் இதுக்கெல்லாம் விதிவிலக்கு நாங்கள் செய்ய முடியும். விரிவாக்கங்கள் பண்ணித்தானே ஆகணும். அப்போ அதான் அது நியாயமானதை பண்ணணும். தேவையில்லாத இடங்கள்லாம் எடுக்கக்கூடாதுங்கிறத. நடிகர் விஜய் மாநாடு நடத்துறாரு, அதை பற்றி அதுவும் அவர் விஜய் கட்சி ஆரம்பிப்பதை வரவேற்கிறோம். அவர் மாநாடு நடத்துவது அவர் செயல். என்னென்ன செய்ய போகலாம் என்பது இனிமேல் தான் பார்த்து சொல்லணும். இப்பொழுது எந்த விமர்சனமும் அவரை பற்றி எதிராக கிடையாது. திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் 2026 அதிமுக சேர்ந்தாங்க பேச்சுவார்த்தை. அதாங்க இப்போ பேசும்போது நீங்கள் இல்லையா? இப்போ அதாவது நிச்சயமாக இந்த ஆட்சி மாறுவதற்கு இந்த 16 அமாவாசை இருக்குது. 6 அமாவாசையை குறைச்சி 10 அமாவாசை முடிஞ்ச உடனே திமுக கூட்டணியில் எடப்பாடியோட பேச்சுவார்த்தை பண்ணி எங்கள் கூட்டணிக்கு வந்துடுவாங்க. பொதுமக்கள்லாம் ஓட்டு போட எங்களுக்கு சாதகமாக ஓட்டு போட தயாராக இருப்பாங்க. அதிமுக மிகப்பெரிய கூட்டணியோட 2026 தேர்தல் சந்திப்பாங்க. மிகப்பெரிய கூட்டணியோடு அதிமுக கூட்டணியை சந்திக்கும், ஆட்சி அமைக்கும், முதலமைச்சராக மாண்புமிகு எடப்பாடியார் வருவார்கள். கூட்டணியோட தான் நிற்குமா? கூட்டணி தான் நிற்க முடியும். தனித்தேர்தல் கூட்டணி வந்தால் சேர்த்து நிற்கிறது என்ன தவறு? அப்போ அதிமுக வீழ்ச்சியை பார்த்து போயிட்டு இருக்குதா? கூட்டணி நம்பி தான் இருக்குதா? எந்த கட்சியுமே கூட்டணி இல்லாமல் இருக்க முடியாது தம்பி. கட்சி தனியாக நிற்பதற்கு நாங்கள் தயார். ஆனால் கூட்டணி வந்தால் அதை உதாசீனப்படுத்த முடியாது. கூட்டணி வந்தால் ஏற்றுக்கொள்வது தான் உண்மையான ஜனநாயக கடமை. எல்லோரும் சேர்ந்து தான் ஓசை எழுப்பினா தான் ஓசை எழுப்பே தவிர, இல்லை என்றால் தனியாக என்றால் அதிமுக எதற்கு தயார். பாஜகவுடன் கூட்டணி சொல்றீங்க. அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்குமா, தனிப்பட்ட முறை ஆட்சி அமைக்குமா? தேர்தல் வரும்பொழுது கூட்டணி அமைப்பதை பொறுத்து அந்த பதில் கிருஷ்ணசாமி நேற்று பேட்டி கொடுத்தவர் என்ன சொல்றாருன்னா, வருகிற தனிப்பட்ட முறையில் ஆட்சிங்கிறது கிடையாது, கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்துல வரணும், 2020 அதான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு கிருஷ்ணசாமி சொல்றாரு. அது அவருடைய கருத்து. எங்களுடைய கருத்து, அதிமுக தலைமையேற்று வருகின்றவர்களோடு கூட்டணி அமைத்து, கூட்டணி அமைத்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அதிமுக கழகம் மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி உறுதி உறுதி. பாஜகவுடன் கூட்டணி இருக்குமா? அதெல்லாம் ஜோசியம் சொல்ல முடியாது. கூட்டணி யார் வராங்களோ சூழ்நிலையை பொறுத்து தான். தேர்தல் வரும்போது அவருடைய விளைவுகள் தெரியும். இனி கூட்டணி இருக்காதுன்னு தலைமை சொல்லிருந்துச்சு, அதனால சொன்னேன். பாஜக அரசியலில் நிரந்தர எதிரி இல்லை, நிரந்தர நண்பர் இல்லை. எது வேணாலும் நடக்கலாம். இப்போ முடியாது. இப்போ நாங்கள் நீங்கள் சொல்கிற கட்சிக்கெல்லாம் எதிரி.
பின்னால் 10-15 மாதம் இருக்குது, என்ன வேணாலும் நடக்கலாம்.